ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை புஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். இதுல இருந்து நாகேஷ் ஆத்மராம் சவந்த் அப்படிங்கிற ஒரு பக்தருடைய அனுபவத்தை பார்க்க போறோம். இவர் எஸ்ஐயா பாம்பே சிட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இவர் நரசிம்ம சுவாமிஜிக்கு அளித்த பேட்டியோட விவரத்தை தான் நாம பார்க்க போறோம். சாயி லீலா மாசிக்ல வர ஸ்ரீ சாயி பாபாவின் லீலைகளை படிச்சு இவர் ஸ்ரீ சாய்பாபா பால் ஈர்க்கப்பட்டிருக்காரு. அப்படிதான் இவருக்கு ஸ்ரீ சாய்பாபாவை பத்தி தெரியுமா? 1923 டிசம்பர் மாதம் ஒரு நாள் இவர் தலையில பல்லி விழுந்துருச்சாம். சாதாரணமா பல்லி தலையில விழுந்ததுன்னா அது ஒரு அபசகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இவங்க மனைவியும் பிரெக்னெண்டா இருந்ததுனால இவருக்கு கொஞ்சம் மனசுல பயமா இருந்திருக்கு. ஆனா ஸ்ரீ சாய்பாபாவோட அருளால எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 1924 இவருக்கு நாசிக்ல போலீஸ் ட்ரைனிங்காக அனுப்புறாங்க. அங்க இவர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா இவருடைய மனசு முழுக்க ஸ்ரீ சாய்பாபாவே நிறைஞ்சிருக்காரு. இவருக்கு அந்த படிப்புலயோ இல்ல அந்த ட்ரைனிங்லயோ இவருக்கு ஆர்வமே இல்லை. இவரோட சிந்தனை முழுவதும் ஸ்ரீ சாய்பாபா மீதே இருந்திருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவரால அந்த படிப்புல இவரால ஃபோக்கஸ் பண்ண முடியல. எக்ஸாமையும் சரியா எழுத முடியாம எக்ஸாம்ல இவர் ஃபெயில் ஆயிடுறாரு. ஆனாலும் இவருக்கு என்ன தோணுதுன்னா, நாம எப்படியுமே எஸ்ஐ ஆயிடுவோம். அதாவது ஒரு பெர்மனன்ட் எஸ்ஐ போஸ்ட் நமக்கு ஸ்ரீ சாய்பாபா வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இவருக்கு இருக்கு. அப்போதைக்கு 5 வருட காலம் டெம்பரரி எஸ்ஐயா இவருக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. திரும்பி நாசிக் போய் இந்த ட்ரைனிங்கோ இந்த எக்ஸாமையோ பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய பணமும் செலவாகும். அது இல்லாம இவருக்கு ஸ்ரீ சாய்பாபா மீது ஒரு திடமான நம்பிக்கை இருந்தது. எப்படியும் பாபா நம்மள பெர்மனன்ட் எஸ்ஐயா ஆக்கிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்ததுனால இவர் திரும்பி எல்லாம் அந்த எக்ஸாமுக்கோ ட்ரைனிங்கோ போகல அப்படிங்கிறாரு. அதே ஆண்டு 1924 இவருக்கு ஷீரடிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி ஷீரடிக்கு போறாரு. ஷீரடிக்கு புண்ணிய திதிக்கு போறாரு. அதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் நாம ஸ்ரீ சாய்பாபாவோட புண்ணிய திதிக்கு ஷீரடிக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவருக்கு உதிக்குது. 1926 புண்ணிய திதிக்கு போலான்னு நினைக்கும் பொழுது அந்த மொஹரமும் அந்த நேரத்துல தானே வருது. அந்த மொஹரம் பண்டிகையும் வர நேரத்துல இவருக்கு லீவ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாதாரணமா. ஆனா இவருக்கோ எப்படியாவது தசராக்கு அங்க பாபாவோட புண்ணிய திதிக்கு ஷிரடிக்கு போயிடணும்னு மனசு துடிச்சிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, அன்னைக்கு இரவு இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீ சாய்பாபா இவருடைய கனவுல தோன்றாரு. இவருடைய கனவுல ஸ்ரீ சாய்பாபா ஒரு காகிதத்துல கையெழுத்திடுற மாதிரி இவருக்கு கனவு வருது. அப்போ முழிச்சுக்கிட்ட உடனே இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. அதாவது நாம ஏன் லீவ் அப்ளை பண்ணி பார்க்க கூடாது, நாமளே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், எப்படியாவது அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா லீவ் லெட்டர் தான் எழுது அப்படின்னு சொல்றாரு நமக்கு கனவுல அப்படின்னு இவருக்கு தோணி இருக்கு. அடுத்த நாள் இவர் லீவ் லெட்டர் எழுதி லீவ் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றாரு. சப்மிட் பண்ண உடனே எந்த பிரச்சனையும் இல்லாம இவருக்கு லீவ் கிடைச்சிடுது. இவர் ரொம்ப சந்தோஷமா அந்த வருடமும் புண்ணிய தீதிக்கு ஷிரடிக்கு போறாரு. அதுக்கப்புறமா 1929 அந்த மாதிரி ஆண்டு வாக்குல என்ன ஆகுதுன்னா, பரேல் அப்படிங்கிற பகுதியில தான் இவர் இருக்காரு. அங்க இந்துக்களுக்கும் முகமதியர்களுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை சச்சரவு, பூசல், கலவரம் எல்லாம் நிலவுது. அப்ப இவரையும் டியூட்டிக்கு போடுறாங்க. இவர் அங்க டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா இவருக்கு பயங்கரமான தலைவலி, ஜுரம் வந்துருது. இந்த தலைவலி ஜுரத்துலயுமே அவர் அங்க டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஐரோப்பிய போலீஸ் அதிகாரி அந்த இடத்துக்கு வராரு. அவர் இவருடைய நிலைமைய பார்த்துட்டு, இது என்னது, இது இவ்வளவு மோசமான நிலைமையில நீ எப்படி இங்க டியூட்டி பார்த்துட்டு இருக்க, உனக்கு பதில் நான் இங்க டியூட்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் தூரத்துல இருந்த சூப்பரண்டன்ட் கிட்ட போயிட்டு அவரே இவருக்கு பதில் பர்மிஷன் வாங்கி, வாய் வழியாவே இவருக்கு பெர்மிஷன் வாங்கி இவரை வீட்டுக்கு அனுப்பிடுங்க, இவர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து காவல் காக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதனால அந்த சூப்பரண்டன்ட்டும் இவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. இது சுமார் ஒரு 3:30 மணி, சாயங்காலம் 3:30 மணிக்கு நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி. இவர் வீட்டுக்கு உடம்பு முடியல இல்லையா, இவர் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு.
அப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது, அன்னைக்கு ஈவினிங் வந்து இவருக்கு பதில் ஒரு ஐரோப்பிய அதிகாரி இவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து காவல் காத்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த பகுதியில தீவிரமான கலவரம் வந்திருக்கு. அந்த கலவரத்துல அந்த ஐரோப்பிய அதிகாரி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது இவருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஸ்ரீ சாயிபாபா தான் இவருடைய உயிரை காத்து ரட்சிக்கிறதுக்காக இவருக்கு இந்த சுகவீனத்தை கொடுத்து இவரை வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவருக்கு வந்து அந்த உடம்பு சரியில்லாம இருக்கு இல்லையா, அது வந்து சரியாகவே இல்லை, ரொம்ப சிக்காயிடுறாரு. அப்புறம் இவர் வந்து போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆகுறாரு. போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா 17 நாளும் இவருக்கு தொடர்ந்து காய்ச்சல், அதாவது இவருக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்துருது. இவர் அங்க வந்து 17 நாட்கள் அங்க இருக்காரு. அப்போ ஒரு நாள் இரவு இவர் கனவுல வந்து ஒரு கருப்பு நிற மனிதர் கருப்பு ஆடை உடுத்திக்கிட்டு கருப்பு கலர்ல தலையிலயும் துணி கட்டிக்கிட்டு இவர் அப்படியே பிடிச்சி தர தரன்னு இழுக்கிறாரு. அவர் இழுக்க இழுக்க இவரும் வந்து அவர்கிட்ட எவ்வளோ போராடுறாரு. அதுக்கப்புறம் பாபா பாபான்னு இவர் வந்து கத்துறாரு. இவர் கத்தும் பொழுது ஒரு வெள்ளை நிற மனிதர் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு அந்த கருப்பு நிற ஆடை அணிந்த மனிதரோட சண்டை போட்டு இவரை வந்து அவர்கிட்ட இருந்து விடுவிக்கிறாரு. அப்ப இவரு ஸ்ரீ சாய் மகாராஜ், தத்த மகாராஜ், பாபா பாபான்னு கத்துறாரு. அப்ப வந்து இவர் இருக்க ரூம்ல இவர் வந்து ஒரு பாபாவோட திருவுருவ படத்தை வச்சிருக்காரு. அந்த படத்துல இருந்து பாபா வந்து அப்படியே எழும்பி வராரு. வந்த உடனே அந்த கருப்பு மனிதர், அந்த வெள்ளை மனிதர் எல்லாமே காணாம போயிடுறாங்க. ஸ்ரீ சாய் பாபாவும் மறைந்து போயிடுறாரு. அதோட இவருடைய ஜுரம் சரியாயிடுது. இவருக்கு உடம்பும் ஒரு அளவுக்கு சரியான அந்த நேரத்துல இவங்க அம்மா ஊர்ல வந்து தன்னோட மகன் இப்படி சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இத்தனை நாளா வந்து அட்மிட் ஆயிருக்காருன்னு ரொம்ப கவலையோட இவருக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ யாரோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொன்னாங்களாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட பையனை நான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன், அவனுக்கு இப்ப லீவ் அப்ளை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஆச்சரியம்னா, இவருக்கு வந்து இந்த 17 நாளுக்கு அப்புறம் இந்த கனவு காட்சியில பாபா இவர் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு ஜுரம் சரியாயிடுச்சு இல்லையா, இவர் லீவ் அப்ளை பண்ண உடனே 3 மாதங்களுக்கு இவருக்கு லீவும் கொடுத்துட்டாங்க. இவர் அதுக்கப்புறம் ஊருக்கும் சந்தோஷமா போக முடிஞ்சது அப்படிங்கிறாரு. இவர் வந்து பாம்பேல போலீஸ் குவார்டர்ஸ்ல தங்கி இருக்காரு. இவர் தங்கியிருக்க அதே குவார்டர்ஸ்ல இன்னொரு கான்ஸ்டபிள் அப்பாஸ் செவன்த்ன்னு சொல்லிட்டு அவரும் தங்கி இருக்காரு. அவர் வந்து ஒரு நாள் அவருடைய மனைவிக்கு ஒரு புது சாரி வாங்கிட்டு போயிட்டு கிஃப்ட் பண்றாரு. அவங்களோட மனைவிக்கு பாபா மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. இவர் வந்து அந்த சாரிய வந்து டேபிள் மேல வைக்கிறாரு. அப்ப அவங்க வைஃப் வந்து பார்த்துட்டு சொல்றாங்களா, இந்த புடவை வந்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கின புடவை, இத போய் எப்படி பாபா கொடுத்தாரு, இது பாபாவோட பிரசாதம் ஆசிர்வாதம் இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலா சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இரவோ இல்ல அடுத்த நாள் காலையிலயோ திரும்பி அந்த புடவையை அவங்க பார்க்கும் பொழுது அதுல வந்து ஏதோ நெருப்பு பொறி பட்டா எப்படி வந்து எரிஞ்சு போயிருக்குமோ அந்த மாதிரி அந்த புடவை என்னவோ மடிக்கப்பட்டு அந்த மடிப்பு கலையாம அப்படியே டேபிள் மேல இருக்கு. ஆனா அந்த மடிப்பு கலையாத புடவை மேல ஒரு எரியிற கறி துண்டை எடுத்துட்டு போய் நடுவுல வச்சோம்னாக்கா அந்த புடவை மடிப்பு ஒவ்வொரு மடிப்புலயுமே வந்து அந்த ஓட்டை விழுந்துரும் இல்லையா, அது எரிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி எரிஞ்சு போயிருக்கு அந்த புடவை. சோ அந்த புடவையை வந்து பயன்படுத்தவே முடியாது, அது வந்து ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு துணியா வந்து அது மாறிடுது. அப்ப அந்த வைஃப் சொல்றாங்க, இந்த மாதிரி புடவைய வந்து பாபா தான் கொடுத்தாரு, அதாவது இந்த கிழிஞ்ச புடவைன்னு இல்லை, இந்த புடவைய வந்து பாபா தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இப்ப இந்த புடவை வந்து வீணா போயிடுச்சு, அப்ப அதே பாபா நாளைக்கு இன்னொரு புடவை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த அப்பாஸ் அவந்துக்கு ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு வந்து பணம் கிடைச்சிருக்கு. அந்த பணத்தை வச்சு இன்னொரு ஒரு புது புடவை அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம். இந்த மாதிரி இந்த நாகேஷ் ஆத்மராம் சவந்த் அப்படிங்கிற பக்தருடைய அனுபவங்கள் இதோட முற்று பெறுகிறது. அடுத்த பக்தருடைய அனுபவத்தை நாம இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.